மச்சான் என்னடா நான் தானே கூப்பிடுவேன்னு சொன்னேன், நீ என்ன கூப்பிட்ட? சரி இப்ப அதுக்கு என்ன, கூப்பிடு இன்னொரு வாட்டி, வாயை திறந்து கூப்பிடுறா. வாயை திறந்துலாம் கூப்பிட மாட்டேன் மச்சான், வேண்டாம் வேணும். என்னடா பண்ண போற சொல்லி தொலைடா. மச்சான் நம்ம ரெண்டு பேருக்கும் எப்பவுமே யாராச்சும் ஒன்று கொடுக்குறாங்கன்னா அதை திருப்பி கொடுத்து தான் பழக்கம். என்ன உண்மை தானே? நான் இவங்களை முதல்ல பார்க்கும்போது அவங்க ஒன்று எனக்கு திருப்பி கொடுத்தாங்க, நானும் தரணும்ல. தந்துடவா? டே மச்சான், அழைச்சி நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இரு. டேய் ஏய் அச்சோ பேபிமா, இந்த சத்தம் போடுற வேலையே இருக்கக்கூடாது சரியா? இங்க பாரு, உன்னை விட பல மடங்கு வில்லனெல்லாம் பார்த்துருக்கேன். அதுவும் ஏன் உன் பையனை ஜெட்டியோடலாம் உட்கார வச்சிருக்கேன். நாங்கள் அந்த அளவுக்கு மோசமானவங்க இல்லை, எங்கள் அம்மா எங்களை நல்லபடியாக வளர்த்துருக்காங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் வார்னிங்கோடு விடுறேன், புரிஞ்சிச்சா? தலை மேலே இருக்க சிசிடிவி கேமராவோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகவும் தெரியும், உன்னை ஜெயிலில் கம்ப்ளைண்ட் பண்ணி உட்கார வைக்கவும் தெரியும். முடியாமையும் இல்லை, செய்யக்கூடாதுன்னு இல்லை. அது எங்கள் அக்காக்கும் மாமாக்கும் இப்போ என்கேஜ்மெண்ட்டு ஐ திங்க் ஒரு 1 or 2 வீக்ஸில் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டில் கல்யாண வேலையை வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தால் நல்லாவா இருக்கும்? டேய் மரியாதையாக பேசு, சில்லான்னு வச்சுக்கோ, மரியாதை கிட்ட போயிடும். என்னை பற்றி பக்கத்தில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கானே, அவன்கிட்ட கேளு. மச்சான் பயந்துட்டியா? டே பைத்தியக்காரா. மச்சான் ஐ ஹேவ் ஒன் டவுட். என்ன டவுட்டு? இல்லை அவங்க பையன்னு சொல்கிறாங்க. அவங்க பையனாக இருந்தால் எப்படி இருந்தாலும் நம்மளை விட ஒரு 4-5 வயசு பெரியவன் தான். சரி இருந்துட்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்களுக்கும் அந்த பையனுக்கும் சத்தியமாக ஒரு துளி கூட எந்த ஒத்துமையும் இல்லை. அது எப்படி மச்சான்? என் பொண்டாட்டியை பார்த்தா மூஞ்சி கழுவாமல் பார்த்தாலே பேய் மாதிரி தான் இருக்கா. இவங்கள பார்த்தா ஃபுல் மேக்கப்போடு இருக்காங்க. எப்படி ஒரு 55-60 வயசு இருக்காது. கிளவி தானடா இவ? ஆமா மச்சான், கிளவிதான். டேய் சொல்லுங்க கிளவி மேடம். டேய் 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 என்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி வாங்கி கட்டிக்காதீங்க. எங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னாலே கேட்கும், இத்தனை டேலாம் வேண்டாம் சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம், நீ டேன்னா நாங்களும் பதிலுக்கு சொல்லுவோம், மரியாதையே இருக்காது. உங்கள் வயசும் எங்கள் வயசும் வேற வேற. ஆனால் எங்கள் மச்சான் கேட்டில் அது கரெக்டு தான். எப்படி ஒரு வேளை வெளியிருந்து வரும்போதே நிப்பான் பெயிண்ட் எடுத்து அடிச்சுட்டு வந்துடுவீங்களோ இருக்கும். கிளவியில் அதான் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கும். சி சிவனுங்களா மாதிரி லோ கிளாஸ் ஆள்கிட்ட இவ்வளோ நேரம் நின்று பேசினது என்னுடைய தப்பு தான். ஹலோ மேடம், யார் லோ கிளாஸு? எங்களை நாங்கள் இன்னும் இறங்கவே இல்லை. இறங்கணும், குத்திடுவோம். என்னை பற்றி உங்களுக்கு தெரியல, போய் அக்கா கிட்ட கேளு, சொல்லுவா கதையா. இல்லை அக்கான்னு சொல்லிட்டு 2 பேரும் இவ்வளோ கேவலமாக அவளுக்கு முட்டு கொடுக்குறீங்களே, 2 பேருக்கும் வெக்கமா இல்லை? நாங்கள் ஏன் வைக்கப்படணும்? இவ்வளோ கேவலமான பையனை பற்றி நீங்கள் தான் வைக்கப்படணும். இவ்வளோ தூரம் மரியாதை கொடுக்கறதே அதிகம். ஆமாம். ஏய் வெக்க கட்டவனுங்களா, ஒருத்தவங்க கூட பிள்ளைய பெற்றுட்டு இன்னொருத்தவங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போயிருக்கா. அவன் நல்லவன், அந்த பிள்ளையோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் கெட்டவன். சரிடா சரி, இப்போ சொல்கிறேன். அவகிட்ட இருந்து அந்த குழந்தைய எப்படி தூக்கணும், எந்த மாதிரி தூக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் என் விஷயத்தில் தலையிடாதீங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. கரெக்டா? டே சத்தத்தை குறை. எதுக்கு இங்கே என் சத்தம் மட்டும்தான் கேட்கணும். இப்போ சொல்கிறேன். என்ன சொன்னேன்? என்கேஜ்மெண்ட்டு. என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோ, வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் கல்யாணம் நடக்காது. அந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும், என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? வரட்டா? சிவனுங்க என்ன ஓட்ட வந்திருக்கானுங்களாம். சிவனுங்களா மாதிரி எத்தனை நாளை நான் பார்த்துருப்பேன், வந்துட்டானுங்க பிள்ளைக்கா பசங்க. திமிர் மட்டும் இல்லை, உடம்பு ஃபுல்லாக விஷம். ஏதோ இவங்க தான் உயர்ந்தவங்க, நம்ம எல்லாம் இவங்க கீழே இருக்குன்ற எண்ணம். சே, இந்த கடவுள் மேலே எனக்கு அதிகமாக கோபம் வருது இந்த மாதிரி ஆட்களை பார்த்தா தான். நல்லவங்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்க கையில் ஒன்றுமே இருக்காது. இந்த மாதிரி ஆள்கிட்ட எல்லாமே இருக்கும், ஆனால் கொஞ்சம் கூட கொடுக்கணும்னு மனசே இருக்காது. சின்னத்தை தான் பண்ணுறதோ. இவ்வளோ கேவலமானவளை பார்த்து எப்படிரா அக்காவுக்கு கல்யாணம் பண்ணீங்க? ரகு வாங்கப்பா. என்னாச்சியா, ஏன் கோவமாக நின்றுக்கிட்டு இருக்கேன்? என்ன பிரச்சனை? ரேஷ்மக்காவோட மாமியார் இருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட அம்மா, அவங்க வந்தாங்கப்பா. இங்கே தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதான் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம், கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு.
நம்மளாம் பொம்பளையே இல்லைப்பா, எப்படிப்பா அக்காவை அவங்க குடும்பத்தில் கொடுத்தீங்க? ஆரம்பத்தில் எல்லாருமே இன்னைக்கு தான் பேசினாங்க. அதுக்கப்புறமா போக போக தான் அவங்க சுயரூபமே தெரிஞ்சிச்சு. 3வது மாதத்துலேருந்து ஆரம்பிச்சது. அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேருந்து எல்லாத்தையும் அவள் பேரில் மாற்றி எழுத பார்த்தாங்க. நாங்களும் சரி பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமேனு கொஞ்சமாக கொடுக்க தான் செஞ்சோம். அந்த சீரி இந்த சீரி எதுக்கு எடுத்தாலும் இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு கடைசியாக அவன் பிஸ்னஸ் ஏதோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்டி பணம் வேணும்னு சொல்லிட்டு வந்து கேட்டா. அந்த நேரத்தில் தான் ரகு ஆஸ்பத்திரி தொடங்கின நேரம். கையில் சுத்தமாக காசு இல்லை. என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் அவளும் வந்து நின்னான். முடியாதுன்னு சொல்லி அனுப்பணும். அதோடு எங்கள் பிள்ளைய 1 வருஷம் கழிச்சு தான் கண்ணில் பார்த்தானு. மாசமாக இருக்கேன்னு சொன்னான். நேரில் போயிட்டு பேசணும். பிள்ளையை அனுப்பவே மாட்டேன்னு சொல்லிட்டா. கையில் காலில் விழுந்து எப்படியாச்சும் பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துடணும்னு போனோம். அனுப்ப முடியாதுன்னு சொல்லி தீர்ணக்கேன்னு சொல்லிட்டா. வேறு வழியே இல்லாமல் வந்தோம். அதுக்கப்புறம் ரகுவோட கல்யாணத்தை சாக்கு சொல்லி தான் அவளை இங்கே வர வச்சு, அதுக்கப்புறமா நாங்களாம் இவர் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பொறுமையாக அவருக்கு சாதகமாக தான் இருந்தோம். அவர் பண்ணுறது செய்கிறது எதுவுமே சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் நடந்தது தான் உங்களுக்கே தெரியுமே. எனக்கு தெரிஞ்சு இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுப்பா. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது எனக்கு கரெக்டாக படுது. இந்த மாதிரி பொம்பளைங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. சே, என்ன பேச்சு பேசுகிறா இவெல்லாம் மனுஷே இல்லைப்பா. ஆனால் எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசிட்டு போகிறா. இல்லையா, இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையும் வேண்டாம். இல்லைப்பா, எனக்கும் ஆதி சொல்கிறது தான் கரெக்டாக படுது. ரகு, உங்கள் அக்கா கல்யாணத்தை பற்றி பேசணும்ல உள்ள வச்சு. வெளியே வரும்போது ரேஸ்மாவும் இந்த தம்பியும் பேசிக்கிட்டு இருக்கும் போது பேசும்போது அவளும் சம்மதிச்சிட்டா. அமைதியாக இருந்தா. கல்யாண தேதியை முடிவு பண்ணுறோன்னு சொல்லும் போது அமைதியாக இருக்கானா அது சம்மதத்துக்கு தானே அர்த்தம். டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் வீட்டில் போயிட்டு எல்லாருமே சேர்ந்து இருந்து முடிவு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வேண்டாம். நாளைக்கு பிரியாவோட பிள்ளைக்கு வர பேர் வைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகணும். நம்மளுக்கு வேலை சொல்லி கிடக்கு. கல்யாண வேலையில் இவளை பிடிச்சிக்கிட்டு அலைய முடியாது. அவள் கூட மோதல் தான் நம்மளுக்கு வேலை. இங்கே பாரு ரகு, சாக்கடையில் கல் தூக்கி அடிச்சான்னு வச்சுக்கோ, சாக்கடை ஒன்றும் கேவலமாகாது. அந்த சாக்கடை போட்டு நம்ம தான் கேவலமாகும். அவள் ஒரு சாக்கடைக்கு சமமானவ. அவள் மேலே எதுக்கு நம்ம கல் தூக்கி அடிக்கணும்? ஒதுங்கி போனாலே அந்த அழுக்கு தூர ஓடி போயிடும். நம்ம பொறுமையாக இருப்போம். முதல்ல கல்யாணத்தை பேசி முடிப்போம். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ரகு, எனக்கும் உங்கள் அப்பா சொல்கிறது தான் சரின்னு படுது. அவங்களால என்ன பிரச்சனை வரும் ஏதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட நான் சரியாக பேசினதும் இல்லை. ரேஷ்மாவை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் இருக்கும் போதும் கொஞ்சம் அப்நார்மலாக ஒரு மாதிரி பேசினாங்க. நானும் பேசினேன் தான். பட் ஆனால் அவர் சொல்கிற மாதிரி இப்போதைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போக வேண்டாம். கல்யாணத்தை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுதோ, நம்ம கல்யாணம் பண்ணிட்டாலே அவங்க ஒதுங்கிடுவாங்க. இப்போ கல்யாணம் பண்ணாமல் அவங்க இருக்கிறதுனால தானே வீணா வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தரா? புரியல. வேற யார் வந்து பிரச்சனை பண்ணா? அது சொல்லுங்க. அது வந்து சொல்லுப்பா தம்பி, மறைக்காத. அன்னைக்கு போன வீக்கில் ஆக்சிடென்ட் கேஸ் வந்துச்சுல, நம்ம கூட 2 o'clock டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னல. அதுக்கு 2 daysக்கு முன்னாடி ரேஷ்மாவோட அவங்க ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க. அந்த நேரத்தில் நானும் இருந்ததுனால சமாளித்து அனுப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இவங்க வந்து இவ்வளோ பிரச்சனை, அதான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பண்ணுறது அந்த ஒரு ரீசன் தானே. அவங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி. கல்யாணம் ஆகிட்டதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறமா நான் பார்த்துக்கிறேன். ரேஷ்மாக்கு எதுவுமே ஆகாது, நீங்கள் பயப்படாதீங்க. அவங்கள பார்த்துலாம் யாருமே பயப்படலை இங்கே. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம அமைதியாக இருந்தோம்னா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச கேஸ் கொடுக்கறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. சரி, எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இங்கே நீ ஆஸ்பத்திரியிலே வச்சு பேசணும்னு எதுவும் இல்லை. நம்ம குடும்ப விஷயம் 4 பேருக்கு தெரியணுமா? என் மனசில் தோணுனதை நானும் பேசிட்டேன். எனக்கும் நேரமாச்சு. மதியம் 2 மணிக்கு ஷிஃப்ட் முடிஞ்சுது. இப்போ மணி 8 மணி ஆகிட்டு. நானும் கிளம்புறேன். சரி சரி ரகு, நான் ஹாஸ்பிட்டல் பில்லாம் போய் பார்த்துட்டு வரேன். நீ அம்மாவையும் பாட்டியும் கூட்டிகிட்டு கீழே இறங்கி வா. ரோஷன் தூங்கிட்டான்னு சொன்னான். ரோஷனை நீ தூக்கிக்கோ சரியா? பாட்டியாலும் தூக்க முடியாது, அம்மாவாலையும் தூக்க முடியாது. ரேஸ்மா வெளியே தான் நின்றுக்கிட்டு இருந்தா. அவள் வரால என்னன்னு கேட்டுக்கோ. அதுக்கப்புறமா அப்படியே எல்லாருமே ஒன்றா போயிடும். சரிங்கப்பா. ரகு, நீ என் மேலே கோவப்படுறேன்னு எனக்கு தெரியுது. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது நிதானமாகவும் சந்தோஷமாகவும் நடக்கணும். இவ கூட சண்டை போட்டுக்கிட்டு மோதிக்கிட்டு நீ ஒரு வாட்டி கேஸை கொடுத்து உள்ளே வைப்பா. அடுத்து அவள் சும்மா இருப்பாளா? அவள் இதுன்னு வருவா. பயந்தெல்லாம் ஒதுங்கி போல. அந்த பிரச்சனை வேண்டான்னு ஒதுங்கி போகிறோம், அவ்வளோதான். முதல்ல அவகிட்ட முடிவு கேட்டுப்போம். ரேஸ்மா கிட்ட வீட்டுக்கு போயிட்டு இன்னும் ஒரு வாட்டி கூட என்கிட்டயும் அம்மாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லல. வீட்டில் போயிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். சரிங்கப்பா. மச்சான், எனக்கு என்னமோ இது அப்படியே முடிகிற மாதிரி தெரியல. கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாயிரும். பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. அக்காவை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ, குழந்தைய கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. அவள் ஆல்ரெடி சொன்னதே அதுதான். இந்த ஹாஸ்பிட்டல்லையும் அக்காவையும் மொத்தமாக கூட்டிகிட்டு போவேன்னு. எனக்கு என்னமோ இது சரியாக படலை மச்சான், பார்த்துருந்துக்கோ. சரி, எனக்கும் நேரமாச்சு. ஜெனிஃபர் வந்ததுக்கப்புறம் ஷிஃப்ட் விட்டுட்டு நானும் கிளம்பிடுவேன். சரியா? போயிட்டு வரேன். சரிடா. செம்ம டென்ஷன் ஆகுது. வீட்டுக்கு வர போகணுன்னு நினச்சேன். அம்மா வேறு ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னாங்க. டிக்கெட் எதுவுமே கிடைக்கல. அவங்கக்கிட்ட வர போய் சொல்லணும். சரி மச்சான்,
எல்லாரையும் கிளம்பிட்டு நீ லாஸ்ட்டாக போகும்போது ஒரு வாட்டி கேபினுக்கு வந்துட்டு போயிரு. ஒரு கேஸ் ஃபைல் என்கிட்ட இருக்குது, நான் அதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்லிட்டு போயிடுறேன். அதை நீ அருண் கிட்டயும் இல்லை ஜெனிஃபர் கிட்ட மட்டும் கொடுத்துரு. சரி மச்சான், நான் வரேன், நீ போ. முடிஞ்சால் ரேஷ்மாக்காவையும் கூட்டிகிட்டு வா. அந்த குட்டி தங்கம்மா நீங்கள் செல்லம் எந்திங்க எந்திங்க. நைட்டு கரெக்டாக 1 மணிக்கு எந்திப்பாங்க அப்படி தானே? எந்திக்கிட்டு ஊவா ஊவான்னு அழ வேண்டியது. தங்கம் என்னடா இவ எப்போ பார்த்தாலும் தங்க கட்டி வயிற கட்டின்றாளே அப்படின்னு பார்க்குறியா? உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் தான் உன் பேரே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. சஸ்பென்ஸாக கேட்டா. என்ன பண்ணுறது, இப்போவுமே சஸ்பென்ஸ்லாம் வைக்கிறீங்க. குட்டிக்காண்டு இருந்துக்கிட்டு நாளையிலேருந்து உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்றேன், சரியா? என்ன பேர் வைப்பாங்க? இந்த தங்கத்துக்கு என்ன பேர் வேணும்? தங்கன்னு பேர் வச்சிருவோமா நம்ம? அப்படியே தூங்கிட்டாங்களோ? பிரியா பிரியா பிரியா. நான் தான் கூப்பிட்டேன். சாரி, அங்கேயே உட்காந்து தூங்கிட்டு இருந்தீங்களா? அதான் நான் குழந்தைய அப்படி வச்சுட்டு உட்காறேன். நீங்கள் பெட்டில் படுத்துக்கோங்க. இல்லை வேண்டாம், சும்மா தான் அப்படியே தலையை சாச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். தூக்கலாம் இல்லை. அனு, நீ தான் பிள்ளைய கையில் வச்சுட்டு இருக்கியோ? ஆமாம், நான் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதா? நீ தூங்குற வரைக்கும் கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்து பழக்கிடுறா. ராத்திரியெல்லாம் அவன் தூங்க விட மாட்டேங்கிறான். பிரியா தான் பாவம், அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கீழே போட அனு, பிள்ளை ஆசைக்காண்டி தூக்கி வச்சுக்கிற கையில். அவளுக்கு தானே கஷ்டமாக இருக்கும். அழுதா முழிச்சா அவன் கண்ணை திறந்தாலே போதும், கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தா அழுகுறான். கீழே போட்டு பிள்ளையை பழக்கணும். கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோ, அதே கதகதப்புக்கு அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லும். அவள் தான் கஷ்டப்படுவா ராத்திரி நேரத்தில். நானும் இந்த பாலா பணம் மருந்து போட்டுறேன், தூக்கம் கண்ணை இறுக்கிக்கிட்டு போயிடுது. நீ அந்த ரூம்ல போய் படுத்துக்கிறா. அவன் மட்டும் பிள்ளைய வச்சுக்கிட்டு ரோன்னு கத்திக்கிட்டு கிடக்கா நைட்டெல்லாம். அவள் பாவம் தானே? என்ன பாவம், ராத்திரி மட்டும்தானே முழிச்சுக்கிட்டு கிடக்கா, ஏதோ வேலை செய்கிற மாதிரி. எப்போ பாரு அவன் கூட சேர்ந்து உறங்கிறது தான் வேலையாக வச்சுக்கிட்டு கிடக்கா. அப்புறம் என்ன, நான் வர நேரமெல்லாம் உறங்கிட்டு தான் கிடக்கா. இதை இன்னைக்கு தான் நான் முழிச்சுக்கிட்டு கிடக்கிறதே பார்க்குறேன். யாருக்கு தெரியும், குரல் கேட்ட உடனே முழிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காளே என்னமோ. அத்தை, ஏன் அத்தை அப்படிலாம் பேசுகிறீங்க? அப்படிலாம் பேசாதீங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. இது என்ன கஷ்டம்? அந்த காலத்துலலாம் காலையிலேயே எந்திரணும். ஆமாம், சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே எந்தி பிள்ளையை பார்த்து பிள்ளைக்கு பாலை கொடுத்து அந்த ஆளை போட்டுட்டு வாசலெல்லாம் பெருக்கி தூத்து அள்ளி பிள்ளை பொறுத்து 3ஆவது நாள் எந்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். இங்கே 1 மாதம் 2 மாதம் கணக்கா உட்காந்த இடத்துலையே தான் உட்காந்துக்கிட்டு கிடக்கா. வேலையும் செய்ய மாட்டேங்கிறா. பிள்ளையை மட்டும்தானே பார்க்குற வேலை. என்னம்மா பிரியா, இதுக்கு என்ன உடம்பு வலிக்கா செய்ய போது அவளுக்கு? என்னம்மா நீயும் சிரிச்சுக்கிட்டே இருக்க? அத்தை பேச ஐனி, அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்து பிள்ளைங்க அப்படியே இருக்கு, அதை போட்டு சொல்லிக்கிட்டு. இளவரசி, நீ ஏன் சொல்லு, 2 மாதம் ஆச்சு. இந்த 2 மாதத்தில் என்னைக்காச்சும் 7 மணிக்குள்ளே இவ எந்திருக்காளா? மேடம் 7 மணி வரைக்கும் உறங்குன்னு சொல்லிக்கிட்டு. என் பியாராண்டி உறங்குறானா? அவன் சின்ன பிள்ளை. இவளுக்கு என்ன, எந்தி கூட மாட கொஞ்சம் வேலை செய்யலாம். அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. மேடம் உறங்குன்னு உறங்கிக்கிட்டே கிடப்பாங்க. ஐயோ, இப்போ தானே ராகு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். இவங்க அதையும் இதையும் குத்தி கட்டி பேசுகிறாங்கன்ட்டு இவங்க வேற கோவப்படுறாங்களே. எதையாச்சும் சொல்லி வெளியே அனுப்பணும், இல்லைன்னா இங்கே பிரச்சனை வந்துடும். நாளைக்கு வர பேர் வைக்கிற விழா வேற இருக்கு. என்ன சொல்கிறதுனே தெரியலையே. அம்மா, அத்தை. என்னடி? ஒன்றும் இல்லை அத்தை, எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்குது. குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வரீங்களா ப்ளீஸ்? அனு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட போய் தண்ணி எடுத்துகிட்டு வாங்கிட்டு இருக்கேன். அறிவில்லை உனக்கு? நீ போய் எந்தி போய் குடிப்போ. அம்மா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்லம்மா. ஏம்மா, அம்மா வீட்டுக்கு வந்தால் நல்லா பார்த்துப்பீங்கன்னு தான் நான் வந்தேன். சரி பரவாயில்ல, நானே போகிறேன். குட்டி பாப்பா கையில் இருந்தானே தான் கேட்டேன். நான் ஒன்றும் தப்பெல்லாம் கேட்கல. விடி இளவரசி, நம்ம வீட்டு பிள்ளை தானே, நம்ம எடுத்துகிட்டு வந்து செய்யாத வேறு யாரும் செய்வா. இருமா, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். தேங்க்ஸ் அத்தை. அனு, நீ பண்ணுறதுலாம் சரியே இல்லை பார்த்துக்கோ. ஆமாம், பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், எந்த மாதிரி நடத்தணும்னே தெரிய மாட்டேங்குது. வர எல்லாம் உன் புருஷங்காரனை சொல்லணும். எல்லாரும் சொல்லுவாங்க அப்பா செல்லம் அம்மா செல்லம்ன்ட்டு. நீ உன் புருஷங்காரன் செல்லம் கொடுத்து தான் கெடுத்து வச்சிருக்கான். போகிறாங்க, அது அப்புறமா அவர் வந்ததுக்கப்புறம் சொல்லு, அது வேறு விஷயம். சரி, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அவளை கூட்டிகிட்டு வந்து பார்த்துக்கிறான்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தீங்க. இப்படி ஒரு மாதிரி குத்தி காட்டுறீங்க, சொல்லுமா. அந்த பிள்ளை ஏண்டி கோவமாக இருக்குது? நாங்கள் எதுவுமே சொல்லலையே. நீங்கள் விளையாட்டுக்காக பேசுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை குத்தி கட்டுற மாதிரி பேசுகிறீங்க. எனக்கு என்னமோ இது சரியாக வரல. சண்டையில் கொண்டு போய் முடிஞ்சிடும். அமைதியாக போ வெளியே. எப்படியாச்சும் அத்தையை மேலே விட வராமல் கீழே வச்சுக்கோ. இப்போ புரியுதா ஏன் அப்படி பேசுனேன்னு? அந்த பிள்ளை எங்கள் மேலே கோவமாவா இருக்குது? இல்லை, நல்லா குத்தி கட்டி பேசுங்க, அதுக்கப்புறம் கோவப்பட மாட்டாங்க. தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஜிங்குன்னு குதிப்பாங்க. ஏமா, அவங்களே குழந்தை பிறந்து நைட்டெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறேன். அதை சிரிச்சுக்கிட்டு வர சொல்கிறேன். அவங்க தான் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, எந்த வேலையும் இல்லை சும்மா தானே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீயாச்சும்
சொல்லலாம்ல, குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, அவள் தான் மொத்தமாக பார்த்துக்கிறா, அப்போ அவளுக்கும் கொஞ்சம் தூக்கம் வேணும், ரெஸ்ட் வேணும்னு. இதே மாதிரி என் மாமியார் என்னை குத்தி குத்தி காமிச்சா நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா? சொல்லுங்கம்மா. அந்த இடத்துல நீங்கள் எனக்காண்டி பேசுவீங்க தானே? அப்போ எங்கள் பிள்ளையை நாங்களே கூட்டிகிட்டு போயிடுறோம்னு சொல்லிட்டு இப்படி அவங்கள கூட்டிகிட்டு வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு செய்யறதெல்லாம் இப்படி சொல்லி காமிச்சா எப்படிமா? நான் வேணா அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ அத்தையை மேலே வர விடாமல் பார்த்துக்கோ, அதுவே போதும். சரி பிரியா. சொல்லுங்க அண்ணா. நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு தெரியுது, இருந்தாலும் அவங்க பேசுனதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். அது அவங்க அப்பத்தி ஆள் இல்லை, அப்படி தான் பேசுவாங்க. அது அவங்க சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினாங்க, எதுவும் இன்டென்ஷனலாக அவங்கள காயப்படுத்தணும்லாம் பேசலை. உங்களுக்கு புரியாதானோ என்னோடய கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் இருக்கீங்க, நான் மாமியாரோட சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கேன். என்னோடய கஷ்டம் எனக்கு மட்டும்தான் புரியும். என் கஷ்டம் என்னை கட்டினவனுக்கே புரிஞ்சிக்க முடியாத நிலமையில நான் இருக்கேன். நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்கள் அம்மா புரிஞ்சுக்கணும், என் மாமியார் புரிஞ்சுக்கணும். நான் நினைக்கிறதுல எந்த விதத்துலேயும் நியாயமே இல்லை. நீங்கள் கோவப்படாதீங்க பிரியா, எனக்கு புரியுது. அது இப்போ நீங்கள் தண்ணி கேட்டிங்களானோ, உங்கள் அத்தை அப்படியே பதறி அடிச்சுக்கிட்டு அதில் என்ன இருக்குது, பிள்ளை கேட்குது நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறாங்கல்ல, இதே நான் கேட்டிருந்தேன் அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க சொல்லுங்க அனு? நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க, நான் சொல்லட்டுமா? ஏன் சும்மா தானே இருக்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வீட்டில் ஒரு வேலையும் செய்கிறதில்ல, 7 மணி வரைக்கும் இழுத்து போட்டுக்கிட்டு தூங்க வேண்டியது, இந்த நேரத்தில் ஒரு தண்ணியை கூட உன்னால் எந்தி போய் குடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அம்மா வீட்டுக்கும் மாமியார் வீட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். இதுவே நீங்கள் ஏன் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தீங்கனாலும், நான் ரகுவோட அத்தை வீட்டை சொல்கிறேன், அவங்க வீட்டுக்கு போயிருந்தாலும் உங்களுக்கு இந்த நிலமை தான். உங்கள் அம்மா வீடுன்றதுனால உங்களுக்கு எல்லா சௌகரியமும் கிடைக்குது, என் மாமியார் வீடுன்றதுனால எனக்கு இந்த மாதிரி இருக்குது. இதில் நான் யார் மேலே கோவப்பட்டோம் எந்த நியாயமும் இல்லை. நான் கட்டினது சரியில்லை, அவ்வளோதான். அவங்க பையனுக்காண்டி தான் என்னை பார்த்துக்கிறாங்களே தவிர என் மேலே அக்கறையிலலாம் என்னை பார்க்கல. பிரியா அத்தை, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். என்ன பிரச்சனை? ஏன் இப்படி கத்திக்கிட்டு கிடக்கா? என்ன நடந்துச்சு? ஏதோ பையனுக்காண்டி பார்த்துக்கிறாங்க, என் மேலே அக்கறை இல்லை அப்படி இப்படி நிற்கிட்டு இருக்கா. யார் சொல்கிறா? எதுவாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் சொல்லணும், பின்னாடிலாம் இப்படி கோல் முட்டி விட்டுக்கிட்டு கிடக்கூடாது எங்கள் வீட்டு பிள்ளைகிட்ட. என்ன சொன்னீங்க கடைசியா? உங்கள் வீட்டு பிள்ளை? அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உங்கள் வீட்டு பிள்ளையை நீங்கள் வேறு மாதிரி நடத்துறீங்க, என்ன வேறு மாதிரி நடத்துறீங்கன்னு. போதுமா? மூஞ்சிக்கு நேரடியாகவே சொல்லிட்டேன். அத்தை இருமா, கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, பேசிட்டு வரேன். எதுவும் என் பிள்ளைக்காண்டி தான் பார்த்துக்கிற மாதிரி பேசிக்கிட்டு கிடக்கா. என் பிள்ளைக்காண்டினா அங்கனையே பேர பிள்ளையை மூஞ்சை பார்த்துட்டு போட்டுட்டு வந்திருப்பேன். நான் காண்டி இல்லைன்னு வச்சுக்கோ, யாரும் உன்னை வந்து சீண்டிருக்க மாட்டாங்க. ஆஸ்பத்திரியிலே அப்படியே கடந்திருப்பா, அல்றுக்கு ஆள் இல்லாமல். அதை செஞ்சதெல்லாம் சொல்லி கட்டினா நல்லா இருக்காது அத்தை. நீங்கள் அந்த அளவுக்குலாம் ஒன்றா எனக்கு சிரமப்பட்டுலாம் பார்க்க வேண்டாம். என்னை இப்பயும் பார்த்துக்கிறக்கு ஆள் இருக்க தான் செய்கிறாங்க. என் பாட்டி அங்கே வச்சு கேட்க தான் செஞ்சாங்க. அவளுக்கு அம்மா இல்லைனாலும் அம்மா முறையில் நான் இருக்கேன். என் அத்தையும் சரி, என்ன தான் அணுக்கிட்ட கோவமாக இருந்தாலும் என் அத்தை என்கிட்ட நல்ல விதமாக தான் நடந்துக்கிட்டாங்க. என்னை கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிறேன்னு சொல்ல தான் செஞ்சாங்க. நீங்கள் தான் அதானே, வளர்ந்ததுக்கப்புறம் கேடா ஏறி நெஞ்சு மேலே மிதிக்குமா, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ எங்கள் தேவை உனக்கு முடிஞ்சிட்டு பேர் வச்சதுக்கப்புறம் அப்படியே பிள்ளையை தூக்கிட்டு போயிடலாம், சண்டை போட்டுட்டு போனோன்னா இவன் மூஞ்சில் முகர கட்டையிலே முழிக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கும். என் பிள்ளையே தான் இந்த 2 மாதம்தான் எனக்கு காசு தரான், அது கண்ணு உறுத்துது போல, அப்படி தானே? ஓ, காசுலாம் தராரா? ஏன் தரக்கூடாதா என்ன? நீ ஏன் பெற்று வளர்த்து அவனை ஆளாக்கி இவ்வளோ பெரிய படிப்பு படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புனா? ஓ, காசு தராராமே. இங்கே பாருங்க, அவர் காசு தராரு தராமல் இருக்காரு, அதை பற்றி நான் கேட்கவே இல்லை சரிங்களா. சொல்லப்போனால் அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்டுட்டு பண்ண மாட்டார். அதான் நீங்கள் வளர்த்து வச்சிருக்க லட்சணம் அப்படி. ஒரு பொண்ணு தன்னை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கா, குழந்தை பெற்றுக்கிட்டு தான் கூடியே அப்படியே பின்னாடியே கண்மூடித்தனமாக வந்திருக்கா அப்படின்னா கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல விட்டுருக்குமே, அங்கே அவளுக்கு எல்லாமே சௌகரியமாக இருக்கா, நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்கணும். அது மனிதாபித்தனம்னு சொல்லுவாங்க. அது கூட இல்லாதவன் தானே உங்கள் பையன். ஏய், என்ன அவன் இவன் கிட்ட கிடக்கா? நீங்கள் கேட்டீங்க, பதில் சொன்னேன். ஏதோ மனுஷனே இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு கிடக்கா. ஏன் வளர்த்த வளர்ப்பை பற்றி பேசாத. உன் அம்மா வீட்டில் அப்படியே ரோட்டில் விட்டாங்களே, அதை வேணா பேசு, நல்லா இருக்கும். இந்த ஊரில் பேத்தி பேரு யார் அவன் மருமவளை கூட்டிக்கிட்டு வந்து பிள்ளை பேர் பார்க்காங்கன்ட்டு நான் பார்த்துருக்கேன். உனக்கு இன்னும் சாகிற வரைக்கும் அதையே சொல்லி சொல்லி காட்டுவீங்கல்ல, அப்படி தானே? என்னால் முடியவே முடியல. இதுக்கு தான் தலைப்பாடாக சொன்னேன், என்னை கூட்டிகிட்டு போய் ரகு வீட்லேயே விட்டுருங்க, என் அத்தையே நான் நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாவுக்கு ஏதோ முடியாத காலம், என்னை வந்து பார்க்க முடியல. இல்லாமலாம் எங்கள் அம்மா ஒன்றும் வராமலாம் இல்லை. எங்கள் அம்மா வராதது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் பண்ணுறது அதை விட தப்பு. ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு எப்போ பாரு குத்தி குத்தி காட்டுறீங்க. முடியாமல் தானே வேலை செய்யாமல் இருக்காங்க. அன்றைக்கி என்னென்னா போகிற வரவங்களை கூப்பிட்டு சொல்கிறீங்க, எப்போ பாரு தூங்கிட்டே தான் இருப்பா, பிள்ளைய கூட பார்க்க மாட்டான்னு சொல்லி. நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுவீங்க. அவன் தூங்கும் போது, அதுக்கப்புறம் அவன் முழிச்சிக்கிட்டு இருக்கும் போது சொல்லுங்கள், நீங்களா வச்சு பார்க்குறீங்க, நான் தான் வச்சு பார்க்குறேன். ஆமாம், நாங்களாம் பிள்ளையே பார்க்கலல்ல, அப்படியே வாகனத்துலேருந்து கொதித்து வந்துட்டோம்ல நாங்களாம்.
இவன் மட்டும்தான் ஏதோ பிள்ளை பெத்தா மாதிரியும் நாங்கள் பிள்ளையே பெக்காத மாதிரியும் பேசிக்கிட்டு கிடக்கா. ஐயோ நான் அப்படி சொல்லலை, எனக்கு உங்ககிட்ட இருக்கவே பிடிக்கலன்னு தான் சொல்கிறேன். எதுக்கு தானும் குறை என்னால் முடியல. நீங்கள் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறீங்க, இருந்தாலும் எனக்கு முடியல, என்னை விட்டுங்களேன். எப்போ பாரு ஒருத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருக்காது. அப்படி என்னமோ உன்னை நான் குறை சொல்லிட்டேன்? இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. நான் எது பேசினாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்காருல அவர்கிட்ட பேசிக்கிறேன். என்னமே என்கிட்ட நீங்கள் எதுவுமே கேட்காதீங்க, தயவு செஞ்சு எதுவுமே கேட்காதீங்க. நான் இல்லாமல் தான் அவன் வந்துட்டான் போல. கல்யாணம் பண்ணியிருக்கான், கல்யாணம் ஒரு உலகத்தில் இல்லாத கல்யாணம். என் மகனை எப்படியெல்லாம் வளைச்சி போடணுமோ அப்படியெல்லாம் போட்டுட்டு பேசுகிற பேச்சை பாரு. கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை? என்ன தான் பார்த்து வளர்த்தாலும் புத்தி இந்த மாதிரி தான் போகும். என்னத்தை சொல்லுறது, காரியம் ஆகணும் வரைக்கும் காலை பிடிச்ச, இப்போ காரியம் எல்லாம் முடிஞ்சிட்டு அதை எத்திக்கிட்டு மிதிக்கிறா. இதுதான் அத்தை என் பிரச்சனையே, இதுதான் என் பிரச்சனையே. நீங்கள் சொல்லி காட்டுறீங்க. இதுக்கு நீங்கள் செய்யாமல் இருந்திருந்தா கூட எனக்கு பிரச்சனையே இல்லாமல் இருந்திருக்கும். உங்கள் மேலே இருக்கிற மதிப்பு மரியாதையும் அப்படியே வச்சுருந்துருக்கும். எல்லாத்தையும் செஞ்சுட்டு மற்றவங்களை கூப்பிட்டு அது ஒரு மாதிரி சொல்லி காட்டுறீங்க பாருங்க. அவங்க என்னை பார்க்குற பார்வையை அப்படியே உடம்பெல்லாம் கூசுது. என்னால் முடியலை. ப்ளீஸ், பால் வரலன்னா ஒழுங்காக திங்க மாட்டேங்கிறான், அதுதான் காரணங்கிறீங்க. அதுக்கப்புறம் தூங்குனா எப்போ பாரு தூங்கிட்டே இருக்கா அப்படிங்கிறீங்க. யாராச்சும் எதனா விசாரிக்க ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா குழந்தை பிறந்திருக்கு எப்படி இருக்கான்னு கேட்டால் எப்போ பாரு ஃபோனே பேசிக்கிட்டு இரு, குழந்தைய பார்க்காதங்கிறீங்க. குழந்தை தூங்கிட்டு இருக்கு அப்படின்னா குழந்தைக்கு எந்தி பால் கொடுக்கணும்னு தெரியாதா? எப்போ பாரு இப்படியே பண்ணுறா, எப்போ பாரு இப்படியே பண்ணுற, எப்போ பாரு இப்படியே பண்ணுற. அப்போ என்ன தான் பண்ணணும் நான்?